எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன குழம்பு வச்சா கருணக்கிழங்கு குழம்பு தான். அதை அறுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் வேக போடணும். அதுக்கு தேவையானது அரைக்கிறதுக்கு தக்காளி, தேங்காய் வச்சுருக்கேன், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வச்சுருக்கேன், புளி கரைக்கணும், உப்பு தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு வேக போடுறப்போ நாக்கு சாப்பிடும்போது மக்கிதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து புளி கொஞ்சோண்டு அலாசிட்டு இதுலேயே போடுறேன். கொஞ்சோண்டு புளி அந்த வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி விட்டு நான் குக்கரில் தான் வைக்கிறேன். பாத்திரத்தில் வைக்கல, குக்கரில் தான் வைக்கிறேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோ. பாருங்கள், அரைக்கிறதுக்கு தக்காளி போடுறேன். எடுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி, அதை போடுறேன். தேங்காய், ஒரு மூடி தேங்காய் இருக்குது, அதையும் போடுறேன். போட்டு இந்த தூளையும் போடுறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வரோம். மசாலா அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதிலேயே புளியும் கரைச்சி ஊற்றுறோம். தேவையான அளவு உப்பு இப்போ இதில் போட்டுறோம். மசாலா, புளி, உப்பும் போட்டுறோம். ஊற்றிட்டோம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடுறோம். வெங்காயமும் போடுறோம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். கருவேப்பிலையும் போடுறோம். பூண்டு சொல்ல மறந்துட்டேன். பூண்டு ஒரு 10-12 பல்லாட்ட பூண்டு போடுறோம். பாருங்கள், கருணக்கிழங்கு போடுறோம். வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. கருணக்கிழங்கு போட்டு ஒரு வதக்குறோம். நல்லா கருணக்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா, புளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றுறேன். கரைச்சி ஊற்றி வச்சுருந்ததை ஊற்றுறேன். உப்பு எல்லாமே போட்டாச்சு ஊற்றுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான். பாருங்கள், கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் கெட்டியாகும். கொத்தமல்லி தலையை தூவி இறக்க போகிறோம். பார்த்துக்குங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மக்காமல் இருக்குது கொஞ்சம் புளி போட்டு வேக வைங்க, மக்காது. மஞ்சத்தூள் புளியும் போட்டு குக்கர்லேயே வேக வைங்க, நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் இப்படி தாளிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மறுநாள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.